அனைவருக்கும் காலை வணக்கம். 33/2026. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால், இப்போ வந்து என் மாமனாருக்கு படிச்சுட்ருக்கோம். படித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சதும் ரெடி ஆகிட்டு கிளம்புறது மட்டும்தான் வேலை. இப்போது கிளம்பியாச்சு. ஸ்கூலும் வந்துட்டேன். வந்த பின்னாடி என் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது. வீடியோவில் தான் நான் என்னோடய மண்டையே பார்க்குறேன். அப்புறமா வந்து ஸ்கூலில் என்டர் ஆகிட்டோம். இங்கே ஸ்டேஜ்லாம் இந்த மாதிரி போட்டு பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்லாம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடிட்டுருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே அல்ட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்கங்க இந்த பசங்களுக்கு. நம்ம பசங்களுக்கு எப்படி பார்த்து எடுப்போமோ அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு பொட்டை பசங்களுக்கு எல்லாருக்குமே அழகாக பார்த்து எடுத்திருக்காங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கையை ஹோல்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அதுதான் என்னோட பொண்ணு. அப்புறமா எல்லா குட்டீஸும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து மெஹந்தியோ கோனோ இதெல்லாம் போடாமல் இந்த டீ தூளை ரெடி பண்ணுவாங்க பாருங்கள், ரெடிமேடாக அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருவாங்க. இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு கலர் வந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேங்க. ஆனால் அது ஒழுங்காக வரலை. டீ தூள் அப்புறமா சட்டி எல்லாம் தான் வேஸ்ட் ஆச்சு. அப்புறமா நான் வந்து பொட்டு மட்டும் கொஞ்சம் கரைச்சி வச்சிட்ருக்கேன். அது கூட இங்கே வந்து பார்த்தா எல்லா பசங்களுக்கும் மெஹந்தி வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க, எங்களுக்கு சொல்லியிருந்தால் நான் அழகாக வச்சுருப்பேனேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறமா சரி வச்சு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கழுவினோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒட்டியிருக்கு. நாங்கள் இவ்வளோ மெனக்கறதுக்கு நீங்கள் மருதாணி வச்சுட்டு வாங்கன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனுவல் டேக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் வந்துட்டு பாப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டேன். எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபேஸ் மேக்கப் வந்து பக்கத்து ரூமில் போயிட்டு போட்டுட்டு வரணும். இப்போ பாப்பா பாருங்கள். ஸ்கூலில் வந்து ஒரு 4 ஐட்டம் மட்டும்தாங்க சொன்னாங்க. நம்மளுக்கு வளையல், ஒட்டியானம், அப்புறமா வந்து கோன் அண்டு நெத்திச்சூட்டி, இது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோருக்கு போயிட்டு நானே பார்த்து இந்த ஹேரில் ஒட்டியிருக்க இந்த ஸ்டிக்கர்ஸ் அண்டு ஹேண்டில் ஒட்டியிருக்க ஃபிங்கர்ஸ் இதில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே நாங்களே பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சொல்லப்போனால் இதை நான் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். பின்னாடி இருக்க பாப்பாலாம் வந்து பாப்பா கூட ஆடுற பசங்க, அவங்கெல்லாம் எதுவுமே வச்சுக்கல. அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் வந்து எங்களுக்கும் சொல்லலைங்க, நானே பார்த்து தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நாங்கள் மேக்கப்போட உள்ளே வந்துட்டோம். எவ்வளோ பசங்களுக்கு அவங்களும் மெனக்கடணும் இல்லைங்களா. கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து எல்லா பிள்ளைங்களையுமே வந்து பார்த்து ரெடி பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். என் பொண்ணோட கூட ஆடுற பசங்கள்லாம் இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சுங்க. ஏன் இந்த பசங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இவங்க மட்டும்தான் இவ்வளோ மேக்கப் போட்டு ரெடியாக இருக்காங்க. மற்ற பசங்கள்லாம் பாருங்கள், டப்ஸ் போட்டு ஹேரில் செட் பண்ணியிருக்காங்கங்க. அந்த ஷால்லாம் டான்ஸ் ஆடுறதுக்குள்ளே பசங்களுக்கு உருவிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்புறம் இந்த மேக்கப் போடுறதுக்கும் பசங்க க்யூவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் எங்களுக்கு இந்த ஃபேஸ்க்கு மேக்கப் மட்டும் போட்டு விட்டுருங்க, அதாவது பவுடர் மட்டும் கொஞ்சம் ப்ளஷ் பண்ணி விட்டுருங்க, மற்றபடிக்கு நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களே அந்த பவுடர் மட்டும் போட்டு விட்டாங்க. மற்றபடிக்கு ஐப்ரோ அப்புறமா அந்த டாட் ஒயிட் அண்ட் ரெட்டில் டாட் வைப்பாங்க இல்லையா புருவத்துக்கு மேலே, அது எல்லாமே வந்து நாங்களே வச்சுட்டோம். இப்போ வந்து இன்னும் மேக்கப் போடுறதுக்கு முன்னே நம்ம பாப்பாவோட ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. டப்ஸ் கம்மலும் நான் சேர்த்து வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து அட்டகாசமாக அமைஞ்சிருச்சு அந்த கம்மல். ஓவராலாக நான் எல்லா மேக்கப்பும் முடிச்சிட்டேங்க. ஃபேஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ரிமைனிங் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இது என்ன பிராண்டுன்னு தெரியல, இது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக செம்ம கலர் கொடுக்குது இது பசங்களுக்கு. ரொம்ப அடித்து தூக்குற மாதிரியும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதனால் வந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஐஷேடோ எடுத்துகிட்டு போனேன், பட் அதை போடலை நான். இந்த மாதிரி மட்டும்தான் ஃபவுண்டேஷனாக, அது ஃபவுண்டேஷன் கூட கிடையாதுங்க, ஒரு பவுடர் தான். தண்ணியில் தொட்டு அதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அது கூட பசங்க க்யூவில் இருக்காங்க, எப்படி நான் கேட்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து கொஞ்சம் கேட்டு உட்கார வச்சுருக்காங்க. இவங்க வந்து பசங்களுக்கு, ஆம்பளை பசங்களுக்கு ரெடி பண்ணுறவங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணுறவங்க. அந்த சைடில் ஒரு லேடி உட்காந்துட்ருக்காங்க. சரி, நாங்கள் மேக்கப் மட்டும்தானே, அதனால நீங்களே பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இவங்களவே வந்து பண்ண வச்சிட்டோம். இவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பரவாயில்லைங்க, நல்லா காதெல்லாம் கூட வந்து கவர் பண்ணி விட்டுறாங்க. வீட்டில் பவுடர் அடித்தா அம்மா போதும்மா அப்படி இப்படின்னு அலப்பறை பண்ணுறவங்க எவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி மேக்கப்னால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளால் ஏற்கனவே கலரு, இதில் இன்னும் கொஞ்சம் இந்த கலரில் அப்ளை பண்ணதும் இன்னும் மூஞ்சி கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்றைக்கி ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு என் அம்மா என் அப்பாலாம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வீடியோவில் வந்து நான் டான்ஸை மட்டும்தான் அதிகமாக காட்டியிருப்பேன், அதனால் எனக்கு அங்கே பேசுகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல.
என் பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு என் அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் தாங்கலைங்க. எனக்கே சொல்லப்போனால் மெய் சிலிர்க்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஸ்டேஜில் நின்று ஆடுறான்னா எனக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். என் ஹஸ்பண்டும் அல்லாத ஒரு குறைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அளவற்ற சந்தோஷமாயிடுச்சு இவங்க ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடுறத பார்த்ததும். நீங்கள் யாரெல்லாம் உங்களோட குழந்தை இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறம்போது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்கிறம்போது தான் நம்மளோட பிறவி பையன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. என் ஹஸ்பண்ட் இந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவார். அவருடைய மகளை பார்த்துட்டு அவருடைய சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்பா பயங்கரங்க. அப்புறம் இவர் பாருங்க, கிருஷ்ணர் நம்ம பாப்பா கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறவர் தான் நினைக்கிறேன். இவருக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை. ராதையும் கிருஷ்ணரும் நின்றுட்டுருப்பாங்க, அவ்வளோதான். இவர் அழகாக இருக்கார். கொஞ்சம் வீடியோவில் நில்லு பண்ணணும், வீடியோவில் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தால் அவங்க வெக்கம் வந்துடுச்சு. இந்த பாப்பாவும் பரதநாட்டியம் சூப்பராக ஆடினாங்கங்க. எல்லா குட்டீஸ்க்கும் அழகாக கோரியோகிராஃபி பண்ணி, எல்லா குட்டீஸ்க்கும் அழகாக மேக்கப் பண்ணி செம்மையாக இருந்ததுங்க ஆனுவல் டே. பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அப்புறம் என் பொண்ணு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த ஐப்ரோ பொட்டு, அப்புறமா இந்த புருவத்துக்கு மேலே வச்சுருக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணேன். மொத்தமாக ஓவராலாக நான் தான் மேக்கப் பண்ணேன். அந்த ஃபேஸ்க்கு பவுடர் அப்ளை பண்ணுறதை தவிர்த்து மற்றபடிக்கு எல்லாம் நான் தான் பண்ணேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் பாப்பா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்கள உள்ளே விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் இப்போது உட்காந்துட்டோம். எல்லாம் அசம்பிள் ஆகிட்ருக்கோம். அம்மாலாம் இனிமேல் தான் வருவாங்க. இனிமேல் டான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா டான்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிட்டாக காட்டியிருக்கேன். அப்புறமா இதுதான் என்னோட பொண்ணு ஆடக்கூடிய பாட்டு. இதையுமே நான் லாங் வீடியோவாக வருதுங்கிறதுனால இதையும் நான் ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நான் தனியாக இந்த டான்ஸ் 2 வியூவில் எடுத்திருக்கோம் வீடியோ. அதை நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இப்போ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மன்னிச்சிருங்க மக்களே, இந்த டான்ஸ்க்கான சாங்கை என்னால் எப்படி பண்ணாலும் கொடுக்க முடியல. ஏன்னா இது காப்பிரைட் வருது. வீடியோ அப்லோட் பண்ணுறம்போது கடவுளை வேண்டிகிட்டே தான் அப்லோட் பண்ணேன். கடவுளே காப்பிரைட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வரலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் உட்காருது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் தனியாகவே பாட்டு போட்டு நான் இதை அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்ன சாங்னா, திருமணம் எனும் நிக்கா படத்தில் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவான்னு ஒரு சாங் வருது இல்லைங்களா, அந்த சாங் தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டான்ஸ்லாம் செம்மையாக பக்காவாக பண்ணாங்க. இந்த சாங்கோடு நாங்கள் கட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனாலுமே அதாவது இதில் இருக்க ஆடியோவே தான் வருது, அதுக்கே காப்பிரைட் கேட்குதுங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் சாங்கை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது என்னோடய 3வது எடிட்டிங். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு காப்பிரைட் இல்லாமல் சாங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணால் அது ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு வைக்க சொல்லுதுங்க. அது எப்படி வைக்கிறதுன்றது தான் இப்போ டாஸ்க்காகவே இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, எல்லா ஷார்ட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாங்கோ மியூசிக்கோ ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் எப்படி காப்பிரைட் வரல, நாம் அதை எப்படி வைக்கிறது, அது எப்படி காப்பிரைட் வராமல் எடிட் பண்ணி நம்ம வாய்ஸ் ப்ளஸ் சாங் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியலைங்க. இது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிலமையில இருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணாலும் காப்பிரைட் வருதுங்க. ஒரு குட்டி மியூசிக் வந்தாலும் காப்பிரைட் வருதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே நான் பிட்டாக எல்லாமே போட்டாச்சு. எதில் தான் காப்பிரைட் வருதுன்னு தெரியாமல் நான் மொத்தத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இதை மட்டும் வச்சேன். ஆனால் இதுலேயும் காப்பிரைட் வருது. காப்பிரைட் அப்படியே கேட்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தது போதும், இனிமேலாச்சும் நம்ம கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. என் பொண்ணோட ஸ்கூல் ஆனுவல் டேயில் என் பையனுக்கு தாங்க பயங்கர வைபாக இருந்தது. இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு ஒரு டான்ஸாக நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கவர் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி வச்சுருந்தேங்க. அது நான் போஸ்ட்டும் பண்ணிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா அது காப்பிரைட் வந்துடுச்சு. ஏன்னா இதில் வர சாங்குக்கே காப்பிரைட் வந்துடுச்சு. சரி, அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா, மொத்தத்தையும் க்ராப் பண்ணிவிட்டு பாப்பாவோட டான்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஒருவேளை இதையும் காப்பிரைட் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்த சாங்கையும் நான் தூக்கி தாங்க ஆகணும். இன்னும் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடியல, இன்னும் பாட்டு கொஞ்சம் இருக்குது, ஆடிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் என் பையன் எப்படி ஆடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. இவருக்கு தான் ஒரே என்ஜாய்மெண்ட். நான் கூட இவரை எப்படி இங்கே தாக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாரு.
ஆல்ரெடி தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சுங்கிறதுனால நாங்கள் பாப்பாவோட மிஸ்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆலந்தாங்க கரைக்கிறேன். ஆலங்கரைக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் என்னன்னா, நம்ம மஞ்சள் பொட்டு இதெல்லாம் போட தேவையில்லை. மஞ்சளும் சுண்ணாம்பும் கொஞ்சம் ஈக்குவலாக வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம்னாமே சரியாக போகும். நான் வந்து சுண்ணாம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்கிறதுனால குங்குமம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா பாப்பாவுக்கு ஆழம் எடுக்கிறதுக்காக தான். ஏன்னா எங்கள் கண்ணே பாதி பட்டுருச்சுங்க. அதனால் வந்து அதாவது பாப்பா கூட ஆடினதுலேயே இவளை வந்து நானே மேக்கப் பண்ணேன். மற்றபடிக்கு வேறு யாருமே வந்து பண்ணலை அவங்க பசங்களுக்கு. நான் மட்டும் போயிட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லைனா வந்து நாங்களே செஞ்சுப்போம்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு நம்ம பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அதனால் நானே பார்த்து மேக்கப் பண்ணி வச்சேன். சொல்லப்போனால் அந்த ஹேரில் ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த குழந்தைக்கும் ஒட்டலை. நான் மட்டும்தான் இவங்களுக்கு ஒட்டியிருக்கேன், கைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. சொல்லப்போனால் என் கண்ணே முக்கால்வாசி பட்டுடுச்சிங்க. அதனால தான் வந்து இப்போது ஆலங்கரைச்சி உள்ளே கூப்பிடுறோம். டிஸ்ட்ரிக் கழிச்சு முடிச்சாச்சு. அப்புறமா வந்து என் தம்பி வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் நேரம் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு. இன்றைக்கி என் மாமனாருக்கு தேவசம் சொல்லிவிட்டு நான் காலையில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து பாப்பா கிடையாது. அவங்க காலையில் ஸ்கூல் போனவங்க இப்போ தான் ஆனுவல் டேலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. அவங்க ஆயா தான் தாத்தா கூட நில்லுமா, நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா அப்படி இப்படியும் சொல்லிவிட்டு ஒரு வழியாக ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. என் பையன் வந்து என் தம்பிக்கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு. என் தம்பி சென்னையில் இருக்கான். அவனுக்கும் ஒரே ஆர்வம், ஏன்னா இவங்களை எல்லாரையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் சுதர்ஷன் கூட கொஞ்சம் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம தலைவர் எங்கே நிற்கிறாரு, இவரை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும் ஆகிடுது. போஸ் கொடுக்குறாரான்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் நல்லபடியாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். இதோட இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இதோட நிறைவடைகிறது. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி.